நியூயார்க்கிலிருந்து லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் லூயிஸ் காஸ்டன் என்ற 31 வயதான பயணி கழிவறையில் மின்னணு சிகரெட் பயன்படுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை தட்டிக்கேட்ட விமான ஊழியர்களிடம் அவர் ஆக்ரோஷமாக நடந்து கொண்டார். விமானம் தரையிறங்கிய பிறகு நெரிசலான பாதையில் தனது பையை எடுக்க முயன்ற காஸ்டன் அங்கு நின்றிருந்த அமெரிக்க தம்பதியினரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். உங்கள் இருவர் தலைகளையும் மோத செய்து விடுவேன் என அவர் மிரட்டியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தன்னை வழிவிட சொன்ன லாரல் தில்லன் மற்றும் பெண்ணை காஸ்டன் மிக கடுமையாக இருக்கையில் தள்ளியுள்ளார். இதில் அந்த பெண்ணின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தம்பதியினர் இதுகுறித்து கண்ணீர் மல்க நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்துள்ளனர். விசாரணையின் போது காஸ்டன் கழிவறையில் சணல் எண்ணெய் வாசனை வரும் வகையில் வேப்பிங் செய்ததை ஊழியர்கள் உறுதிப்படுத்தினர். ஆனால் அவர் தான் மலம் கழித்த பிறகு ஏர் பிரஷ்னரை தெளித்ததாக கூறி குற்றச்சாட்டை மறுத்தார். முன்னதாக நியூயார்க்கில் கஞ்சா புகைத்ததாகவும் விமானத்தில் மது அருந்தி இருந்ததாகவும் ஒப்புக்கொண்ட காஸ்டன் தான் போதையில் இல்லை என வாதிட்டுள்ளார். இருப்பினும் சக பயணிகளுக்கு உதவி இருக்க வேண்டிய அவர் வேண்டுமென்றே வன்முறையில் ஈடுபட்டதாக நீதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். தாக்குதல் நடத்தியது விமானியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாதது மற்றும் விமானத்தில் புகைப்பிடித்தது உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என மே மாதம் 5ஆம் திகதி தீர்ப்பளிக்கப்பட்டது. இவருக்கான தண்டனை விபரம் எதிர்வரும் ஜூன் மாதம் அறிவிக்கப்பட உள்ளது.